வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, ஜோதிடத்துல ஆத்மகாரகன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்துல பிறக்கிறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணம் என்னங்கிறது ஜோதிடத்துல எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு இந்த ஆத்மகாரகன் அப்படின்னு ஒரு கிரகம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிரகம் இருக்கும். இந்த ஆத்மகாரகனை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு முதல்ல பார்ப்போம். ஒரு ஜாதகத்துல அதிகமான டிகிரீஸ்ல இருக்கக்கூடிய, மிக அதிகமான டிகிரி, மற்ற கிரகங்களை விட மிக அதிகமான இருக்கக்கூடிய டிகிரீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் நம்ம ஜாதகத்துல நமக்கு ஆத்மகாரகனா இருப்பாங்க. அப்ப எப்படி ஒரு உதாரணத்துக்கு பார்ப்போம். இப்ப நம்ம ஜாதகத்துல செவ்வாய் 25 டிகிரியில இருக்குன்னு வச்சுக்கோங்க, மிதுன ராசியில. மற்ற கிரகங்கள்லாம் 10 டிகிரியில் இருக்கு, மற்ற ராசியில இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு ஆத்மகாரகன் யாரா இருப்பாங்கன்னா செவ்வாய் இருப்பாங்க. அதே போலதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிரகம் மாறும். ஆனா என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு கிரகம் மாறும், அது உண்மை. ஆனா ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு விஷயத்த குறிக்கிறது. என்ன? இப்போ சூரியன் ஆத்மகாரகனா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க இதுக்கு முன்ன இருந்த ஜென்மத்துல, பிறவில அதிகமான அகங்காரம் படைத்தவங்களா இருந்தாங்க. அதனால அவங்க இப்ப இந்த ஜென்மம் எடுத்திருக்காங்க. அதே போல மற்றவங்களை டாமினேட் பண்ணணுங்கிற ஆட்டிடியூட் அதிகமா இருந்திருக்கும். அதனால இப்போ அவங்க திரும்ப சந்திரன் ஆத்மகாரகனா இருந்தது அப்படின்னு சொன்னா என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்றவங்களோட அன்பா பழகணும். அதை செய்யாததுனால அவங்க திரும்பவும் பிறப்பு எடுத்திருக்காங்க. அதை இப்ப செய்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு லிபரேஷன் அல்லது மோட்ச நிலை, நிம்மதியான நிலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்ததாக செவ்வாய். இப்ப செவ்வாய் ஆத்மகாரகனா இருந்தால் ஒருத்தருடைய ஜாதகத்துல என்ன சாஸ்திரங்கள் சொல்றதுன்னா, அவங்க அதிகமா கோபப்பட்டிருக்காங்க. தேவைக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு கோபம் அல்லது காமம் அல்லது தேவைக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு சுறுசுறுப்பு, மூணுமே செவ்வாய் தான் குறிக்கும். அதனால பல பேருக்கு நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும். அதனால இப்ப திரும்பவும் பிறந்திருக்காங்க. அடுத்ததா பார்க்க போறது, நம்ம குரு பகவான் ஆத்மகாரகனா இருந்தா இவங்க ரொம்ப நேர்மையா இருக்கணும் அப்படின்னு அதிகமா எல்லாரையும் ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. ப்ரீச்சிங்னா என்ன, மற்றவங்களுக்கு சொல்லி சொல்லி மாறு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்திருப்பாங்க. அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலையில இருக்கிறதுனால, ஆன்மீக நிலையில இருக்கிறதுனால அது மாறுறது கொஞ்சம் கஷ்டம். அந்த டைம் கொடுக்கணும். அந்த டைம் கொடுக்காம ஃபோர்ஸ் பண்ணதுனால இப்போ நம்ம திரும்பவும் பிறந்திருக்கோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது எந்த கிரகம் அப்படின்னு கேட்டோம்னா சுக்ரன் ஒருத்தருக்கு ஆத்மகாரகனாக இருந்தால் அவங்க ரொம்ப அதிகமான ஆசை, காமம் இருந்ததுனால அவங்க திரும்பவும் பிறந்திருக்காங்க. இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கிரகம் ராகு ஆத்மகாரகனாக இருந்தால் என்ன குறிக்கிறதுனா, இவங்க அதிகமாக இருக்காங்கன்னு அர்த்தம். தன்னுடைய புத்தியை மட்டுமே உபயோகப்படுத்திட்டு மனசார அவங்க கஷ்டப்படுவாங்களா இது செய்யறதுனாலங்கிறதெல்லாம் யோசிக்காம மற்றவங்களை ஏமாத்துறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் அவங்க திரும்பவும் பிறப்பாங்க. இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது புதன் ஒருத்தருக்கு ஆத்மகாரகனாக இருந்தால் மற்றவங்களை அதிகமாக படுத்திருப்பாங்க. அலட்சியப்படுத்துறது, எதுலேயுமே ஒரு பிடிப்பில்லாத இருக்கிறது, ஏனோதோனோன்னு வாழுறது, இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு திரும்பவும் பிறப்பு கொடுக்கும். இந்த பிறப்பு கொடுக்கறதுக்கான யூஸ் என்ன அல்லது பயன் என்னன்னு கேட்டால் நம்ம திருந்திக்கணுங்கிறதுக்காக தான். அதனால் பிறந்திருக்கிறது நமக்கு ஒரு வாய்ப்பு தான். ஸோ இதுதான் ஆத்மகாரகன். இப்போ இந்த ஆத்மகாரகன் நவாம்சத்தில் எங்கே இருக்கோ அந்த ராசியை காரகாம்சம் சொல்லுவோம். இந்த காரகாம்சம் ரொம்ப முக்கியம். எப்படி நம்ம ராசியை வச்சு பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோமோ அதே போல் இந்த காரகாம்சத்தை வச்சு நம்ம பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இந்த காரகாம்சத்தை லக்னமாக எடுத்துட்டு அங்கேருந்து 5ஆம் வீடு, 9ஆம் வீடு, 1ஆம் வீடு, மூணையுமே நம்ம பார்த்தோம்னா அந்த
ஜாதகருக்கு இருக்கக்கூடிய திறமை, உண்மையான திறமைகள் என்னங்கிறத வந்து நம்ம ரொம்ப சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம். அதே போல் 4ஆம் வீடு, 7ஆம் வீடு, 10ஆம் வீடை பார்த்தோம்னா எந்த மாதிரி குணங்கள்னு கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஆத்மகாரகன் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆத்மகாரகனுக்கு முன்ன இருக்கக்கூடிய ராசியில் இந்த ஆத்மகாரகனை லக்னமாக எடுத்துட்டா, லக்னம்னா நான் சொன்னேன் 1ஆம் வீடு அல்லது 1ஆம் பாவமாக எடுத்துட்டா நவாம்சத்தில் அந்த ராசிக்கு முன்ன இருக்கக்கூடிய ராசியில் எந்த கிரகம் இருக்கோ அல்லது கிரகம் இல்லைன்னு சொன்னால் அந்த ராசியோடைய அதிபதியை நாம் வந்து வேண்டினோம் அப்படின்னு சொன்னால் ஆன்மீக வாழ்க்கையில் ரொம்ப சுலபமாக முன்னேறலாம். அதே போல் இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ அந்த ஆத்மகாரகன் இருக்கார் இல்லையா, அந்த ஆத்மகாரகன் கிரகத்துக்கு முன்னே இருக்கக்கூடிய ராசியில் ஆத்மகாரகனை பாவமாக எடுத்துட்டா அதுக்கு 12ஆம் பாவத்தில் சூரியன் இருந்தால் சிவனை கும்பிட வேண்டும், சந்திரன் இருந்தால் பார்வதியை கும்பிடணும், செவ்வாய் இருந்தால் ஆஞ்சநேயர் அல்லது முருகனை கும்பிடணும், புதன் இருந்தால் மகாவிஷ்ணுவை கும்பிடணும், ராகு இருந்தால் துர்க்கையை கும்பிடணும், சுக்கிரன் இருந்தால் மகாலட்சுமியை கும்பிடணும், சனி பகவான் இருந்தால் பாண்டுரங்கன் அல்லது பிரம்மாவை கும்பிடணும். நம்ம வந்து இந்த காரகாரனை பற்றி கேட்கல. சனி பகவான் ஆத்மகாரகனாக இருந்தால் அவங்க வந்து எல்லாம் இவங்க செஞ்ச கர்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்களே தவிர அவங்களுக்கு உதவ மாட்டாங்க, அல்லது ரொம்ப அதிகமாக வந்து சோகத்தில் மூழ்கிடுவாங்க, எதுவுமே முயற்சியே எடுக்காமல் இருப்பாங்க. இந்த மாதிரி இருந்தால் அவங்களும் திரும்பவும் பிறப்பாங்க. இப்போ இந்த ஆத்மகார